தர்மம் மகுடம் சூட அகிலம் கீதம் பாட ராமாயணம் ராமாயணம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மம் அழியும் போதெல்லாம் அதை நிலைநாட்ட நான் யுகந்தோறும் அவதரிப்பேன் என்பது பகவானின் வாக்கு. தர்மம் உருவம் கொண்டால் எப்படி இருக்கும்? அதுதான் நம் பகவான். இதிகாசம் என்றால் வெறும் கதை அல்ல. வடமொழியில் இதிகாசம் என்றால் இப்படி நடந்தது என்று பொருள். இது ஒரு வரலாற்று ஆவணம். ராமாயணம் என்னும் சொல் ராம் மற்றும் அயணம் என்ற சொற்களின் கூட்டு. அயணம் என்றால் பயணம் அல்லது வழித்தடம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், தர்மத்தின் வழியில் எப்படி நடக்க வேண்டும் என்று ராமபிரான் வாழ்ந்து காட்டிய அந்த புனிதமான பயணமே ராமாயணம். ராமனின் அந்த நெகிழ்ச்சியான பயணத்தில் நாமும் இணைவோம். வாங்க, மேலும் பல ராமாயணத்தின் அற்புதங்களை ஒன்றாக அறிந்து கொள்வோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புண்ணிய கங்கை நதிக்கு வடக்கே கோசல ராஜ்யம் மிகப்பெரியதாக இருந்தது. அந்த ராஜ்யத்திற்குள் சராயு நதி ஓடிக்கொண்டிருந்தது. கங்கையின் உபநதி சராயு நதியாகும். கோசல ராஜ்யத்தை ஆண்டு வந்த அரசர்கள் அனைவரும் சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள். கோசல ராஜ்யத்திற்கு அயோத்திய பட்டணம் தலைமை நகரமாக இருந்தது. அயோத்தியா என்ற சொல்லுக்கு யுத்தத்தில் அசைக்க முடியாதது என்று பொருள். அக்காலத்தில் இந்த நகரம் யாரிடமும் எவ்விதத்திலும் தோல்வியடைந்தது இல்லை. சூரிய குலத்து அரசர்களுள் அஜமகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்த தசரத சக்கரவர்த்தி கோசல ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். தசம் என்றால் 10 என பொருள்படுகிறது. ரதம் என்பது தேரை குறிக்கிறது. தசரதன் என்னும் பெயர் ஒரே நேரத்தில் 10 தேரை வழிநடத்த வல்லவன் என்று பொருள்படுகிறது. தசரத சக்கரவர்த்தி ஆண் சிங்கத்தை ஒத்த உடல் வலிமையை பெற்றிருந்தான். இவருக்கு கௌசலை, கைகேயி, சுமித்திரை என்ற 3 மனைவிகள் இருந்தார்கள். மன்னன் ஒருவனிடம் இருக்க வேண்டிய மாண்புகள் அனைத்தும் தசரத சக்கரவர்த்தியிடம் இனிது அமைந்திருந்தது. நெடுங்காலம் செங்கோல் தாங்கி ஆட்சி புரிந்து வந்தார். அவர் ஆட்சியில் தருமம் தழைத்தோங்கியது. தேவர்களின் நலனுக்காக அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்த சிறப்பை தசரத சக்கரவர்த்தி பெற்றிருந்தார். போர் இல்லாத காலத்தை குடிமக்களை நலனுக்காக நன்கு பயன்படுத்தி கொண்டார். தம்முடைய குடிமக்களை தந்தையின் பாங்கில் நன்கு பராமரித்து வந்தார். குடும்ப காரியமானாலும் நாட்டிற்கான காரியமானாலும் சான்றோர்களையும் முனிவர்களையும் அணுகி அவர்களுடன் நன்கு ஆலோசித்து அதன் பிறகே முடிவு செய்வார். இவருக்கு உதவியாயிருந்த மந்திரிகள் அனைவரும் ஆட்சி திறமை வாய்க்க பெற்றவர்களாக இருந்தார்கள். 4 வேதங்களை கொண்டு வேதியர்கள் இயற்றும் வேள்விகளில் இருந்த வந்த புகைகள் வானத்தில் மேகக்கூட்டம் போல் காட்சியளிக்கும். நாட்டில் பருவமழை சரியான அளவிற்கு பொழிந்து நாடு செழிப்புடன் இருந்தது. குடிமக்கள் நன்கு கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள். ஒழுக்கத்திலும் நன்கு நிலை நின்றவர்களாக இருந்தார்கள். குடிமக்கள் நாட்டின் செல்வத்தை வளர்ப்பதில் ஊக்கம் மிக படைத்த உழைப்பாளிகளாக இருந்தார்கள். அனைவரின் உள்ளத்திலும் ஆனந்தம் குடிகொண்டு திருப்தி நிறைந்திருந்தது. தசரத சக்கரவர்த்தியின் ஆட்சியில் மனிதர்களின் முயற்சியும் தெய்வ சம்பத்தும் ஒன்று கூடி பூலோக வைகுண்டம் போல் கோசல ராஜ்யம் காட்சி கொடுத்தது. கோசல நாட்டின் வளம் காரணமாக வறுமை என்பதே இல்லை. ஆகையால் தான தர்மங்களும் தனியாக இல்லை. அனைவரும் சத்தியத்தை கடைபிடித்து பொய் பேசாத காரணத்தால் உண்மை என்ற ஒன்று தனியாக இல்லை. நாட்டில் கள்வர்களே இல்லாத காரணத்தால் காவலர் என்ற ஒருவர் தேவையற்றவராக இருந்தார்.